கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னமும் அவருடைய நாமம் மகிமைப்படும். காலை முதல் இந்த வேளை வரை பொறுமையாய் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாக, பார்க்கிறவராக, அவருடைய கண்கள் நம்மேல் உலாவுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உலாவ மட்டும் செய்யவில்லை, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் பெயராக அறிந்திருக்கிறார். உருவேற்படுத்தின கர்த்தர், உருவாக்கின கர்த்தர். அவர் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். கண்களை மூடி, இவ்வளவு அருமையான தேவன் பாருங்கள். வானாதி வானங்களுக்கும் சொந்தக்காரர், இந்த உலகத்தை படைத்தவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு எவ்வளவு அருமையான காரியம். ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை உற்று பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவர் அருகிலும் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் உலாவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தான் விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தை எழுப்பி, நம்முடைய ஆத்துமாவை அவரை நோக்கி எழுப்பி, ஒரு வினாடி அந்த பரிசுத்தருடைய சமூகத்தை ஒரு வினாடி நாம் உற்று பார்த்து, நம்முடைய கண்களை ஏறெடுத்து, நமக்கு ஒத்தாசை வரும் அந்த பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து, நம் அருகில் உலாவி கொண்டிருக்கிறாரே, ஜீவனோடு உலாவி கொண்டிருக்கிறாரே, நம் அருகிலே பிரசன்னமாக இருக்கிறாரே, அவருடைய சமூகத்தை ஒரு வினாடி உற்று பார்த்து ஜெபிப்போமா? கல்வரியின் சிலுவையில் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர், பூரணமாய் அட்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவரை ஒரு வினாடி நாம் நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை உருவேற்படுத்தின கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். கல்வாரியில் எங்களுக்காய் உம்மை ஒப்பு கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் அருகில் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பயத்தின் ஆவியை கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவோடும் எண்ணத்தோடும் போராட முயற்சிக்கிற சகல சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டிந்து நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் இறங்குவீராக, பரிசுத்தையை நீர் இறங்குவீராக. ஒரு வினாடி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டும் அப்பா, எங்களை தொட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்போம் என்று வாய் திறந்து சொல்லுவீர்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்போம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து போகும்படியாய், தகப்பனே, எங்களுடைய இருதயம் கிழிக்கப்படும்படியாய், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேல் வல்லமையாக இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்தில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொருவருடைய மேலும் உம்முடைய தழும்புள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் இயேசு சுவாமி. நன்றியோடு நாங்கள் தம்மை துதிக்கிறோம். வருங்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த வேளையில் அவர்களோடு இடைப்படுவீராக. தகப்பனே, அவருடைய எண்ணங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே, இருதயம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை காரணம் இல்லாமல் அனுப்புவதில்லை. எத்தனையோ வசனத்தை நீங்கள் இந்த இடத்துல கேட்பீர்கள்.
எத்தனையோ காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே, இந்த நாளிலே நமக்கு ஒரு வசனம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது காரணம் இல்லாமல் கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வருங்காலத்திலே எத்தனை காரியங்களை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் அனுப்பியிருக்கிற வார்த்தை என்ன என்றால், உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களை குறித்தும் உங்களுடைய அவருடைய கரங்களின் கிரியைகளை குறித்தும் நீங்கள் அவருக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அரிதான காரியம் என்று பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நீர் இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நீர் இப்படி தொட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கட்டளை கொடுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை சற்று உடலிலே பலவீனத்தை இந்த வேளையிலே நீங்கள் உணர்ந்தாலும் கூட ஆவியானவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது பலன் செய்கிறபடியினாலே நான் நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்களை சூழ தம்முடைய ஆவியானவரை மாத்திரமல்ல தூதர்களால் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரை முன் குறிக்காமல் ஒரு இடத்தில் கொண்டு வருவதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, நம்பவில்லையோ, நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உங்களை முன் குறித்து உங்களை கொண்டு வந்தும் இருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை கனப்படுத்துவார். இதுதான் வேதவசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே நாம் அப்படி வாசிக்கிறோம். அழைத்தவர்களே அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அழைத்தவர்களே அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். சிலர் இன்றைக்கு வர முடியாமல் போயிருக்கலாம். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் வராமல் போனவங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் இன்றைக்கு குறிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்களை தொட்டும்படியாய், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் அவருடைய தம்முடைய கரத்தை நீட்டும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடிகள் 13வது அதிகாரம் எபிரேயர் 13:8 இப்படி எழுதுகிறார். அவர் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார், வருங்காரியங்களை குறித்து பேசி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் எபிரேயர் 13:5வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பின்பகுதியிலே போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் ஒரு தடவை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இதே விருதுநகரில், இந்த பக்கத்தில் விருதுநகரில் ஒரு முறை இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடந்த பொழுது, அந்த நாட்களிலே ரட்சிப்பின் அனுபவம் இருந்ததா இல்லையா என்ற ஒரு சந்தேகம். பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை கேள்வியே படாதிருந்த நாட்கள் அவை. வாழ்க்கையிலே சில வேலையிலே சில காரியங்களினால் நெருக்கப்பட்ட பொழுது திடீரென்று நான் சொன்னேன், விருதுநகரில் இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடக்கிறது, நம்ம அங்கே போவோம்னு சொல்லி. மாத கடைசி, நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கல்லூரியிலே பேராசிரியையாக இருந்தேன். எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்போன்னு பாருங்கள். ஆனாலும் மாத கடைசியை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். ஏனென்றால் அந்த நாட்கள் அப்படித்தான் இருந்தது. மாத கடைசி ஆனால் அங்கங்கே தடவி தான் பார்க்கணும், தேடி தான் பார்க்கணும். ஏனென்றால் பிறகு புரிந்து கொண்டேன், இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. ஆலயத்திற்கு போவதுண்டு, எல்லா ஒழுங்கு முறைகளையும் நிறைவேற்றுவதுண்டு, ஆனாலும் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. திடீரென்று என் கணவரும் சம்மதித்தார்கள். அங்கங்கே தடவி பார்த்தோம். கடைசி நேர அவசரத்திற்கென்று வைத்திருந்த பணங்கள் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு எங்கே வந்தோம்? விருதுநகரில் இயேசு அழைக்கிறார் கூட்டத்திற்காக கடந்து வந்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன், அது எங்களுடைய கிரியை அல்ல, தேவனுடைய ஈவு. அவருடைய கிருபையினாலே அந்த பணம் அந்த இடத்துல பீரோவில்
பேப்பருக்கு அடியில் அந்த இடம் வச்ச இடத்துல அந்த பணம் இருக்குன்னா அது தேவனுடைய ஈவு. அதை எடுத்துக்கிட்டு சேர்ந்து இங்கே விருதுநகர் கூட்டத்துக்கு வரணும்னா 2 பேருக்கும் ஒரு மனதை கொடுத்தது தேவனுடைய ஈவு. கொண்டு வந்து ஆண்டவர் ரட்சித்தார், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார், ஊழியத்திற்கு அழைத்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தெரிந்து கொண்டார், அந்த நாளிலே தெரிந்து கொண்டார். அவர் எப்பொழுது நம்மை அழைக்க ஆரம்பிக்கிறாரோ காரணம் தெரியாமலே நம்மளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பின்னால் இருந்து உந்தி தள்ளுகிறார். அவருடைய கரம் நம்முடைய தலையின் மேல் அமர்கிறது. எல்லா பக்கத்திலும் நெருக்கத்தை கொடுத்தாவது தன்னுடைய சமூகத்திலே அவர் கொண்டு வந்து உட்கார வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பெரிய நெருக்கத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், நெருக்கப்பட்டு போய் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மையில் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் நம்மையில் இருக்கிறது. ஆதியாகமங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்பு என்ற அந்த வாலிபன் 17வது வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் என்று அங்கே 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 17 வயதான வாலிபன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாய் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இந்த நாட்களில் 17 வயது வாலிபனை ஒரு காரியம் சொல்லி செய்ய வைக்கிறது ரொம்ப அரிதான காரியம், மிக அரிதான காரியம். அன்றைக்கு யோசேப்பு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன். பல வர்ண அங்கிகளை அவனுக்கு தைத்து கொடுப்பார்கள், அழகாய் போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான குணம் தீமையை வெறுத்தவன், பொய்யை வெறுக்கிறவன், அருவருப்புகளை வெறுத்தவன். அது அவனுக்குள்ளாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை அதிகம் நேசித்தார். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஒழிய ஒன்றும் செய்யலையே, நான் சும்மா தானே வீட்டில் இருக்கிறேன். சும்மா இருக்கலை. நீங்கள் உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூவிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டவரை நோக்கி உங்களுடைய ஆத்துமா தேடிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய இருதயம் ஒரு வினாடி கூட அமர்ந்திருக்காதபடி, ஆண்டவரே ஆண்டவரே என்னப்பா இப்படி இருக்குது, என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் சோர்ந்து போகாமல் இருங்க. சில வேளையில் நீங்கள் நினைப்பீங்க, நான் ஒழுங்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணவே இல்லைன்னு. ஒழுங்காக உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம்தான். அதே வேளையிலே ஆத்துமாவிலே ஆண்டவரோடு இருக்கிற உறவு அறுபட்டு போகாதபடி, அருமையான சகோதரி, உங்களுக்கு இருக்கிற நெருக்கம், கணவனால் உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம், பிள்ளைகளின் மூலமாக நெருக்கம் இருக்கலாம், சிலருக்கு வியாபாரம் படுத்துக்கொண்டே போகுது, அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது, நெருக்கத்தின் மேல் நெருக்கம் வந்து கொண்டே இருக்கலாம். அதன் மத்தியிலே ஆத்துமாவின் ஆழம், ஆவியின் ஆழமானது ஆண்டவரை நோக்கி பாடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த ஆத்துமா பாடிக்கொண்டே இருக்கட்டும் தேவனை பார்த்து, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே என்று சொல்லி இடைவிடாமல் பாடும் பொழுது, யோசேப்புக்குள்ளே அந்த உத்தம குணம் இருந்தபடினாலே, அல்லேலூயா, உத்தமனாக இருந்தபடினாலே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தபடினாலே, அப்பப்போ சகோதர சேர தப்பெல்லாம் அப்பாட்ட வந்து சொல்லிவிடுவான். அதுதான் பெரிய தப்பாக போச்சு. திறந்த மனம், வெள்ளை மனம், அப்படியே வந்து சொல்லிட்டதுனால மாட்டிக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனோடு சொப்பனத்தினால் இடைப்பட்டார். அல்லேலூயா. சொப்பனத்தினால் இடைப்பட்டார். தேவன் தாம் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளோடு சொப்பனத்தினால் பேசுகிறார். நீங்கள் என்ன சொப்பனம் பார்த்தாலும் சரி, நீங்கள் பயந்து போகாதீங்க. எந்த சொப்பனம் பார்த்தாலும் அதனுடைய அர்த்தம் புரியவில்லை என்றால், அது மனதிற்கு பாரமாக இருக்கும் என்றால், ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இந்த புரியாத சொப்பனத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேனப்பா, இதை நிமித்தமாக நீர் எந்த தீமை வருகிறது என்று எச்சரிக்கிறீரோ எனக்கு புரியலை, உம்முடைய நாமத்தில் இந்த சொப்பனத்தின் படி தீமை நேராதபடி இயேசுவின் நாமத்தில் கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஒரு நேரம் சாப்பிடாமல், ஆண்டவரை இந்த சொப்பனத்தின் படி என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் எதுவும் நிகழாதபடிக்கு ஆண்டவரை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நன்மையான காரியங்களை ஆண்டவர் காட்டும் பொழுது பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நீர் காட்டின சொப்பனத்தின் படி, தரிசனத்தின் படி ஜெபிக்கும் பொழுது, ஜெப வேளையில் இருக்கும் பொழுது சில தரிசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் இந்த தரிசனத்தின் படி கர்த்தர் செய்யும் 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 என்று சொல்லி விட்டாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் காரணமில்லாமல் சொப்பனமோ தரிசனமோ காட்டுவதில்லை. 8 வயதிலே என் தாயோடு கூட, என் தாய் ஒரு ரகசிய கிறிஸ்தவர்களாக, இந்த உப்புத்தூர் என்ற இடம் எனக்கு தெரியாது, சாத்தூர் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா இப்போ உயிரோடு இல்லை. அவங்க உப்புத்தூர், அவங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு சிவகாசி.
ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள் தான் நானும். ஆனால் தேவனால் அந்த 7 பிள்ளைகளோடு பிறந்த நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அம்மா ரகசிய கிறிஸ்தவர்களாக வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு தூத்துக்குடியில் பேதுரு ஆலயத்தில் போய் சாயங்கால வேளையில் ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட போவேன். கையில் என்ன இருக்கும் தெரியுமா? 7 கூழாங்கல், சின்ன சுட்டிங்கள், 7 கல் இருக்கும். சுட்டிங்கள் விளையாடுறதுல நம்பர் 1. சத்தமே கேட்காம விளையாடுவேன். அம்மாவுக்கு தெரியாமல் கையில் 7 கல்லோட அம்மா பக்கத்தில் நல்ல பிள்ளையாக போய் உட்காந்து பாய் விரித்திருக்கும். அம்மா கண்ணை மூடினோடனே ஜபம் நடக்கும்போது என்ன விளையாட்டு நடக்கும்? சுட்டிங்கள் விளையாட்டு நடக்கும். அப்படி ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய கண்களிலே, இப்பொழுது நான் எப்படி உங்கள் முன்பாக நின்று பிரசங்கிக்கிறேனோ அப்படி சேலை கட்டிய பெண்ணாக நான் நின்று பிரசங்கிப்பதை என்னுடைய கண்களிலே கண்டேன். ஆலயத்தின் நடுவிலே ஒரு வினாடி கண்களை அசைத்தேன். திரும்பவும் நிமிர்ந்து பார்த்தேன். 8 வயதிலே என்னுடைய திறந்த கண்களிலே அந்த தரிசனம் அப்படியே வந்தது. அடுத்த நிமிஷம் இன்னும் நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே ஐயரப்பா நின்று புல்பெட்டில் நல்ல சிமெண்ட்டில், இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம் பேதுரு ஆலயத்தில் சிமெண்ட்டால் கட்டின பெரிய புல்பெட், அதில் ஏறி நின்று ஐயரப்பா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்தேன், இதையும் திரும்ப பார்த்தேன். சரி, நமக்குள்ளே ரொம்பவே கொழுப்பு ஜாஸ்தியாக போச்சு, ஐயரப்பா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு கண்களை மூடி பார்த்தேன். திறந்து பார்த்தேன். ஆண்டவருடைய அழைப்பு மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வரை தேவன் கைவிடாதவராக, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று 8 வயதிலே தரிசனத்தை காட்டினார். நான் தான் ஆண்டவரை விட்டு விலகி போனேன். பல காலங்கள் கழித்து என் திருமணத்தின் மூலமாக ஆண்டவர் என்னை திரும்பவுமாக பிடித்து கொண்டார். குடும்பமாக பிடித்து கொண்டு ஊழியத்திலே இணைத்து வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் காட்டுகிற சொப்பனங்களை குறித்தும் தரிசனங்களை குறித்தும் நம்ம அலட்சியம் பண்ணவே வேண்டாம். யோசேப்பு சொப்பனம் கண்டான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? நேராக அண்ணன்மார்கிட்ட போய், ஏன் அரிக்கட்டெல்லாம் நேராக நிற்கிது, உங்கள் அரிக்கட்டெல்லாம் சுற்றி என்ன பண்ணுது, குனிந்து வணங்குகிறேன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அண்ணன்மார்க்கெல்லாம் கோபம் வந்துச்சு. வருமா வராதா? வந்துச்சு. நீ என்ன ரொம்ப பெரிய துரைத்தனம் பண்ணலான்னு பார்க்குறியா, எங்களெல்லாம் ஆளுகை பண்ணலான்னு பார்க்குறியா? அந்த வார்த்தை பாருங்கள், தூர தரிசனமாக அவருடைய வாயிலிருந்து வருகிறது. எங்களை துரைத்தனம் பண்ணிடுவியா, ஆளுகை பண்ணிடுவியான்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சொன்னான். அப்பா, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் சேர்ந்து வணங்கிட்டு என்று சொன்னான். அவங்க அப்பாவும் எச்சரிக்கிறாங்க, நீ பேசாமல் இரு, நீ என்னென்னவோ பேசுகிற அப்படின்னு சொல்லி. வாலிபன், சிறு பையன், அவனை தூக்கி என்ன பண்ணாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சகோதரியால் நீ வெறுக்கப்பட்டு போயிருக்கலாம், சகோதரர்கள் உனக்கு தூரமாக இருக்கலாம், குடும்பம் உனக்கு தூரமாக இருக்கலாம், எல்லாருக்கும் நீ வித்தியாசமானவளாக இருக்கலாம், வெறுக்கப்பட்டு போனவளாக, அவங்ககிட்ட பேசுகிறதே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம். அவங்க எல்லோரும் கூட்டிக்குவாங்க, மற்ற சகோதரங்கள்லாம் கூட்டிக்குவாங்க, சகோதரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. யார் மட்டும் வெறுக்கப்படுவீர்கள்? நீங்கள் மட்டும் வெறுக்கப்படலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள் பெருகி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆவியானவர் நமக்குள் பெருக பெருக, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள் பெருக பெருக, ஆவியின் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நம் தூரமாகவே தான் இருப்போம், வித்தியாசமானவர்களாகவே தான் இருப்போம், வேண்டாதவர்களாகவே இருப்போம். போகட்டும். யோசேப்பு வேண்டாதவனாக குழியிலே தூக்கி போடப்பட்டான். தரிசனம் கண்டவன், சொப்பனம் கண்டவன், தகப்பனுடைய தேவனை அறிந்தவன், தகப்பனிடத்தில் நிச்சயமாக அவருடைய தேவனை பற்றி பேசி அறிந்த வாலிபன், அவன் இப்பொழுது தூர போடப்பட்டு விட்டான். அண்ணான் கதறின கதறல் ஒன்றும் கேட்கப்படவில்லை. இஸ்மவேலருக்கு அவனை விற்று போட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையும் விற்று போடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், தூக்கி தூர எறியப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பத்திற்குள்ளே நீ வேண்டாதவளாகவே இருக்கலாம். உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே உன் கணவனுக்கும் மகத்தை பார்க்கும்போதே பேசவே விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உன் பிள்ளைகள் உன்னை எதிர்க்கிறவர்களாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் தூக்கி எறியப்படுகிறேன். சுற்றத்தார் தூக்கி எறிகிறார்கள். யார்கிட்ட பழகினாலும் தூக்கி எறியப்படுகிறேன். ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசிப்புக்கு அப்படித்தான் ஆயிற்று. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாய் தூக்கி எறியப்பட்டான். கர்த்தருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை இன்று வரை நீங்கள் ஒரு தரிசனம் இல்லாதவர்களாக, ஒரு சொப்பனம் இல்லாதவர்களாக ஓடிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, உமக்கு என்னை குறித்த ஒரு வாஞ்சை உண்டு. பிறப்பிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறார்.
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து அப்படின்னால நிறுத்திடுவார். அப்படி நிறுத்தப்பட்டவர்கள் தான் நீங்கள். ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் நிச்சயமாக உண்டு. அதை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். சவுலாக இருந்த பவுலாக மாறும் முன்பாக கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஒன்றும் புரியலையா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஒன்று மட்டும் செய்யுங்கள். ஆண்டவரை விட்டு ஒரு வினாடி கூட உங்களுடைய இருதயமும் ஆத்மாவும் பின்வாங்காதபடிக்கு, விலகி போகாதபடி. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டுட்டு, இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே என்ன வரும்? என்ன வரும்? உள்ள நுழையும் போதே சத்தம் கேட்கும்னு நினச்சிக்கிட்டே போங்க. தேவனை தேடினபடினால் ஆசீர்வாதம் என் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் என்று நினைக்கவே வேண்டாம். என்ன நினச்சிக்கிட்டே போங்க. நான் போகும்போதே நிச்சயமாக 2 திட்டு கிடைக்கும், 2 சத்தம் போடுவாங்க, பிள்ளை 2 கற்றுக்கத்தவங்க, கணவர் 2 சத்தம் போடுவாங்க, இல்லைன்னா வேறு என்னவோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் எனக்கு முன்னாக இயேசு உள்ளே போய்விட்டார். என்னுடைய வரும் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன், என்னை அறிந்திருக்கிற தேவன், என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திவிட்ட தேவன், இந்த இடத்துல நிறுத்திவிட்ட தேவன் என்னுடைய வருங்காலத்தை பொறுப்பெடுத்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே போங்க. யோசேப்பு இஸ்மவேலருக்கு விற்று போட்டு அவன் நடத்தி கொண்டு போனாங்களோ, ஒட்டகத்தில் இழுத்து கொண்டு போனாங்களோ தெரியாது. அவன் சந்தோஷமாக போய் அடிமைகளை விற்கிற இடத்துல சந்தை, மாடு விற்கிற சந்தை மாதிரி நிறுத்தி வச்சு அடிமைகளை பார்த்து விலைக்கு வாங்குவாங்க. போத்திபார் என்ற மனிதன் அவனை விலைக்கு வாங்கினான். நல்ல அழகான வாலிபன். விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டு வேலையெல்லாம் கொடுத்தான். அப்போ யோசேப்பு, எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு நல்ல, எல்லாரையும் விட நல்ல சாப்பாடு தருவார், எல்லாரையும் விட நல்ல ட்ரெஸ் தான் தருவார், எனக்கு இப்படியெல்லாம் வேலை செய்ய தெரியாதுன்னு எங்கேயாவது போய் படுத்து கிடக்கல. அவன் என்ன செஞ்சான்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அதிகத்தில் அதிகாரியாய் வைக்கப்படுவாய். எந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறது? கொஞ்சம் ஜபிக்கிறதில்ல, கொஞ்சம் ஜபிக்கிறதில்ல, கொஞ்சம் பிள்ளையை பற்றி நன்மையாய் நினைப்பதில்லை. நாம் நம்முடைய பிள்ளையை பற்றி நன்மையாய் நினைக்காவிட்டால் யார் நினைப்பது? நம்முடைய கணவனை குறித்து நன்மையாய் தேவனிடத்தில் நாம் சொல்லாவிட்டால் யார் வந்து சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்துக்காக யார் வந்து சொல்லுவாங்க? நம்ம பிள்ளையை நம்ம ஆசீர்வதிக்கலைன்னா யார் ஆசீர்வதிப்பாங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் அதிகாரியாக வைக்கப்படும். 10 நாள் பொறுமையாக இருந்தாங்க, சொன்னால் கேட்டானா. 11ஆவது நாள் என்ன பண்ணேன்? உள்ள வார்த்தைலாம் சொல்லி 2 திட்டு திட்டி சபிச்சு அடிச்சு வேண்டாங்க. அப்போ மனதின் அறையை இறுக கட்டி கொண்டு, அதுதான் வேத வசனம், அறையை இறுக கட்டி கொண்டு, வேத வசனத்தினால் இறுக கட்டி கொண்டு, மை கால் இஸ் திஸ், என்னுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? இந்த கணவனோடு வாழ வேண்டும், இந்த கணவர் ஆண்டவரை அறிய வேண்டும், இந்த பிள்ளையை ஆண்டவருக்காக நான் வளர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் அழைப்பு, இதுதான் என்னுடைய முதல் அழைப்பு. அதனால் அறையை எருக கட்டி கொண்டு பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். மனசில் அவன் முன்னால் ஜெபிக்காதீங்க, அது எடுபடாது. அதனால் மனதிற்குள்ளாய் ஆண்டவரே இவனை ஆசீர்வதியும், ஆண்டவரே இவனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு போராடுகிற அசுத்த சக்திகளையும் உம்முடைய நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். ஒரு நாள் இந்த சத்தமாக சொல்லாதீங்க தயவு செய்து. பிள்ளைக்குள்ளே பிசாசு இல்லை, கணவனுக்குள்ளே பிசாசு இல்லை, வீட்டிற்குள்ளே இந்த அந்தகார சக்திகள் நம்மோடு கூட போராடுகிறபடினாலே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இவைகளை நான் கடிந்தாப்புறப்படுத்துகிறேன். இந்த வினாடியை என்னுடைய வாழ்க்கையை விட்டு, இந்த போராட்டத்தை என்னுடைய வாழ்க்கையை விட்டே நான் கடிந்தாப்புறப்படுத்துகிறேன். ஏன் திரும்ப திரும்ப இது என்னை வந்து பாதைப்படுத்துகிறது? உம்முடைய வல்லமுள்ள நாமத்திலே நான் இதை கடிந்தாப்புறப்படுத்துகிறேன். இதை இட்டை விடாமல் சொல்ல கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாதை அந்த குடும்பத்தை விட்டு கடந்து போகிறது. ஹல்லேலூயா. நம்ம தான் தப்பு பண்ணுறோம். கொடுக்கப்பட்ட வேலை, அழைக்கப்பட்டதில் உண்மையாய், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அவன் அதிகத்தில் அதிகாரியாய் மாற்றப்படுகிறான். ஆனால் அதுக்கு முன்னால் அவனுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? யோசேப்புக்கு வந்த சோதனை நமக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ பெரிய பாவ வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறான். இன்றைக்கு வாலிபர்கள் ஒருவர் எப்படி நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்? ஒன்றும் இல்லைடா, இந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு வர்றதுனால என்ன பெரிய தப்பு? நம்ம பிள்ளைய நம்ம 100 தடவை சொல்லி வளர்த்துருப்போம். அந்த கடையில் போய் அங்கங்கே போய் சாப்பிடாதா, இதையும் சாப்பிடாது, என்ன வேணும்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன், என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணித்தரேன்னு என்ன சொல்லுங்கள். ஃப்ரெண்டு சொல்கிறது தாங்க எடுப்படும். 17 வயசு பையனுக்கு 17 வயசுக்காரன் சொன்னால் தான் எடுப்படும். அவன் சொல்லுவான், வா இந்த கடையில் சாப்பிட்டு போகிறதுனால இல்லை, என்ன தப்பா? ஒன்றே பணம் கேட்டேன், நான் எல்லாம் பணம் கொடுக்குறேன், ஒரு தோசை சாப்பிட்டோம், தப்பாப்பா? தோசை தானே சாப்பிட போகிறோம், சரி இன்றைக்கி தோசை சாப்பிடு. அப்புறம் இந்த தோசை நல்லா இருக்காது, விருதுநகரில் எனக்கு தெரியாது எந்த கடைன்னு,
விருதுநகரில் அந்த கடையில் போய் தோசைட்டு நோ டைம். இப்போ பாரு, இந்த 4 லைன் ட்ராக்கில் பஸ்ஸில் 10 நிமிஷத்தில் கொண்டு விடுவான். போனது தெரியாமல் சாப்பிட்டது தெரியாமல் வீட்டுக்கு வந்துடலாம். இது அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஃபேண்டா தான் பார்த்தாரேன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபேண்டாவில் என்ன போகுதுன்னு தெரியாது. அப்படி பிசாசானவன் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை அழித்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு வினாடியும் பெண்களையும் ஆண்களையும் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரை கண்மலையின் வெட்டிப்புக்குள்ளாய் வைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிளவுபட்ட கரத்துக்குள்ளாய் வைக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தருடைய தூதரில் சூழ இறங்குவார்களாக, என் வீட்டை சூழ இறங்கட்டும், பாதுகாப்பை பூரணமாய் கட்டளிடும், வெளியே போக்கும் வரத்து மக்கள் அருமையாக இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்தை நினச்சி 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 சொல்லணும். யோசேப்புக்கு எல்லாவற்றையும் மீறி அந்த பாவ வாழ்க்கை அவன் கண்களுக்கு முன்பாக நின்ற பொழுது, அவன் தகப்பனால் போதிக்கப்பட்டிருந்தபடினாலே தகப்பன் தன்னுடைய தேவனை குறித்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லி இருந்திருப்பார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்த அந்த வாலிபன் இப்பொழுது எதிர்த்து நிற்கிறான். இந்த பாவத்திற்கு நான் உட்படுவது எப்படி, என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடுகிறான். அவன் ஓடினபடினாலே தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவன் ஓடினாலும் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இழுக்கப்பட்டவனாய் சிறைச்சாலைக்கு போகிறான். இதுதான் அடுத்த உயர்வு. வாழ்க்கையில் அவனுக்கு வந்து அடுத்த உயர்வு இதுதான். ஆண்டவரை பிடித்து கொண்டு தேவனை தேட ஆரம்பித்தேன், வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். என்ன கிடச்சிது? வீட்டில் இன்னும் கொஞ்சம் சண்டைங்க, ரொம்ப சண்டைங்க. ஆண்டவர் கிட்ட வந்தாலே ரொம்ப நெருக்கம்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட வந்தால் நெருக்கம் இல்லை. ஆண்டவர் கிட்ட வர வர அபிஷேகமும் அதிசயமும் நம் ஆசீர்வாதங்களையும் தான் காண்கிறோம். ஆனால் நம்ம கண்களுக்கு முன்னாக பிசாசு பெரிதுபடுத்தி காட்டுவது எதுனா, பாரு இப்போ தானே ரொம்ப திட்டுறாரு, இப்போ தானே ரொம்ப சண்டை நடக்குது, இப்போ தானே இது எல்லாம் நாசமாக போகுது, இவ்வளோ நாளும் இதில் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு, அங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, யோசேப்பு அப்பொழுதும் உறுதியாய் நின்றான். சிறைச்சாலையில் தானே கொண்டு போட்டீங்க, கொண்டு போடுங்க. யார் கூட இருப்பார்? என் கூட யார் இருப்பார்? கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நம்ம கூட யார் இருக்கிறார்? உன்னதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னதத்தை ஆளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னால் சொன்ன வார்த்தை சொன்னது தான். உன் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் கட்டளையிடுங்கள் என்று சொன்னால் சொன்னது தான். ஒருவேளை பிள்ளை கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆண்டவரை இழுத்து கொண்டு வரும். அதை தவிர வேறு வார்த்தை வேண்டாம். தேவனை திரும்ப கொண்டு வரும். He will bring him back. கொண்டு வருவார், கட்டாயமாய் கொண்டு வருவார். மாறுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். வியாபாரம் படுத்து போகுது ஆண்டவரே, எல்லாம் உடஞ்சி கீழே போயிட்டே இருக்குது. இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு பிசாசையும் இயேசுவின் நாமத்திலே நான் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தாவை கடைக்குள்ளே ரத்தம் பூசி ஜெபிக்கிறேன். தேவையற்ற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். கணவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் கூட 10 நிமிஷம் டிவி பார்க்க போகிறதில்ல கூட உட்காந்து. பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் வழியில் போய் அவனை கொண்டு வர முடியாது. நம்முடைய வைராக்கியம் வெளிப்பட வேண்டும். யோசேப்பினுடைய வைராக்கியம் எப்படி வெளிப்பட்டதோ அப்படி நம்முடைய வைராக்கியம் வெளிப்பட வேண்டும். டிவி பார்க்குறதுனா தப்பு தான்டா. ஒரு சினிமா தானேம்மா, பரிசு எழுதி முடிச்சிட்டேன், ஒரு சினிமா தானேம்மா, ஃப்ரெண்ட்ஸோடு இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அது நல்ல படம் தான் சொல்கிறாங்க. நல்ல படம்னு ஒன்று கிடையாது. வைராக்கியமாய் சொல்லுங்கள், வேண்டவே வேண்டாம், நீ மட்டும் வேண்டான்னு சொல்லிப்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் உள்ள ஆழத்தில் ஆண்டவரே இந்த காரியம் அற்று போகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அது இல்லாமலே போகும். அல்லேலூயா. ஒரு பக்கம் வைராக்கியத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டே உள்ளத்தின் ஆழத்தில் ஜபிக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஜபதூபம் ஏறெடுக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்துவார். யோசேப்பு சிறைச்சாலையிலே போடப்பட்டான். போத்திபார் வீட்டில் நிறைய வேலை படிச்சிட்டான். என்ன வேலை படிச்சிட்டான் தெரியுமா? என்னென்ன காரியங்கள் சமையல் பண்ணணும், நீ இதெல்லாம் சரியாக பண்ணி வச்சுட்டியா, இப்போ மாஸ்டர் வருவார், சாப்பிட உட்காரும்னால டேபிள் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குற வேலை, அப்புறம் பெட்டெல்லாம் நீட்டாக தொடச்சி போடுற வேலை. அதனால தான் போத்திபாருடைய மனைவியுடைய அறைக்கு அவன் போயிருப்பான். அந்த படுக்கை விரிப்பெல்லாம் மாற்ற வேண்டும், ஜன்னலெல்லாம் துடைக்கணும், எல்லாம் சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், எல்லா இடத்தையும் அழகாக வைக்கணும். வேலைக்காரங்களை வேலை வாங்கி நீட்டாக எல்லாம் பண்ணி நல்ல சமாதானமான ஒரு இடத்திலே அவன் முதலிலே பழக்க வைக்கப்பட்டான்.
தன் தகப்பனையும் சகோதரரையும் விட்டு பிரியாத அந்த வாலிபன் முதலில் பழக்குவிக்கப்படுகிறான். தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்த நீங்கள் பழக்குவிக்கப்படுகிறீர்கள், குடும்பத்திற்குள்ளாய் பழக்குவிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருக்குள் வளர வளர பிரச்சனை நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது பழக்குவிக்கிற இடமாக நம்மை மாறுகிறது. சிறைச்சாலை யோசேப்பை பழக்குவிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அங்கே அவனோடு கூட இருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அங்கேயும் போய் யோசேப்போ என்ன செய்யலை? கடான்னு தண்ணி ஓடவே கூடாது. நானும் அழுவதுண்டு, வாலிப வயதிலே அழுததுண்டு. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்வார், நீ உனக்காக அழுவதை நிறுத்திவிடு, மற்றவர்களுக்காக அழுகிறவளாக நான் உன்னை மாற்றுவேன் என்று. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கீழ்ப்படிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கீழ்ப்படியாத போது தண்டனை வரும். நிச்சயமாக அவருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு கீழ்ப்படியவில்லை என்றால் நல்ல பெரிய தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம். அதனால் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு போன டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் 2013 ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சென்னை அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலே மத்தியானம் படுக்கையிலே என் கணவர் அருகிலிருந்து வேதாகமத்தை சத்தமாய் வாசித்து விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் எனக்காக. 9 நாள் கை உடைந்து, இடது கை உடைந்து, முற்றிலுமாக இந்த எலும்பு இந்த இடத்துல உடைந்து போய்விட்டது. உடைந்த நிலையிலே நாகர்கோவிலே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இருதயம் பலவீனமாக இருக்கிறது, சென்னைக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படின்னாலே 9வது நாள் 8வது நாள் ஞாயிற்றுக்கிழமை உடைந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை படுக்கையிலே ஆண்டவரிடத்தில் ஒன்றை தான் கேட்டேன். எல்லா ஊழியர்களும் வந்து ஜெபிக்கிறார்கள். எல்லோரும் வந்து ஒன்றும் செய்யாது சிஸ்டர், நல்லா ஆயிடுறீங்க, நீங்கள் நல்லா ஆயிட போகிறீங்க அப்படிலாம் ஜெபிக்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்டேன். எல்லோரும் வந்து சொல்கிறாங்க நீ நல்லாயிருவேன், நீங்கள் சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை. நல்லாயிருவீங்க, நீ நல்லாயிருவே எழும்புவேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. இந்த ஒன்று தான் என்னுடைய அந்த விழுந்த நேரத்திலிருந்து ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணேன். திரும்பவுமாக இதே கையில், இந்த இடது கை இதே கையில் முற்றிலுமாக எலும்பு, இந்த பெரிய எலும்பு முறிஞ்சிருச்சு. டாக்டர் எக்ஸ்ரே பார்த்தோன்னே கேட்டார், என்ன செஞ்ச போயின்னு கேட்டார். என்னம்மா பண்ண, இது இப்படி உடையுமாம்மான்னு கேட்டார். ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று தான் கேட்டேன், இந்த கையிலே இந்த வேதாகமத்தை திரும்பவுமாய் நான் தூக்கி கொண்டு கர்த்தாவே நான் நம்முடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஜெபம் செய்தேன். அதன் பிறகு அவங்க கொடுத்த பெயின் கில்லர்ஸ், நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுக்க என் மூளை கூட செயல்படலைன்னு நான் நினைக்கிறேன். என்னால் அதிகமாக ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ஒன்று கேட்டேன், ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ண வருவாங்க. நார்வேயில் 8 நாள் வைக்கப்பட்டிருந்தேன். ரூமே ப்ரேயர் பண்ணுறவங்க தான் நிரம்பி இருந்துச்சு. வருவாங்க, ஒருத்தவங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போங்க, ஜெபம் ஜெபம் ஜெபம். எல்லாத்துக்கு மத்தியில் ஒன்றே திரும்ப கேட்டேன், ஆண்டவரே நீர் என்னோடு சொல்லவில்லை, நீர் என்னோடு கூட சொல்லவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லட்டும், எல்லாரும் இந்த வசனத்தின்படி என்று சொல்லட்டும், ஆனாலும் நீர் என்னோடு பேசும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கடைசி நிமிஷம் திங்கட்கிழமை காலையில் 4 மணிக்கு தியேட்டருக்கு கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி அளவில் என் கணவர் அருகிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஜெபிக்கும்போது திடீரென்று கண்களை திறந்தேன். திடீரென்று கண்களை திறக்கும் பொழுது பாருங்கள், மேகம், ஒரே மேகம், அந்த மேக திடீரென்று வானம் கிழிக்கப்பட்டது போல என்று ஒரு சத்தம் கேட்டது. வானம் கிழிக்கப்பட்டது போல, வானம் கிழிக்கப்பட்டது. ஒரு அழகான வெண்மையான ரதம் இறங்கி வந்தது. அந்த 2 பக்கமும் அன்னத்தின் சாயல், அழகாக வெள்ளை தூவியினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ரதம். அதன் மேல் எனக்கு உண்டான வார்த்தை என்ன என்றால், உயரமும் உன்னதமுமானவர் நின்று கொண்டிருந்தார். அப்படித்தான் என் இருதயத்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்டது, இவர் உயரமும் உன்னதமுமானவர் என்று சொல்லி. அவர் உயரமாயிருந்தார். ரதம் என் அருகில் நிற்பது போல இருந்தது. அவருடைய தலையோ வானத்தை தொடுவது போல இருந்தது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், வருகிறாயா என்றார். ரதத்திற்குள்ளிருந்து ஒரு கிரீடம் எடுக்கப்பட்டு என் மேல் வைக்கப்பட்டது. நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய கடைசி வினாடி வந்து விட்டது என்று சொல்லி. அப்பொழுது என் தலை மெதுவாய் அசைந்தது. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நான் இன்னும் கொஞ்சம் செய்யட்டுமே, உம்முடைய ஊழியத்தை நான் இன்னும் கொஞ்சம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டீரா?
நான் ஒன்றுமே செய்யலப்பா, இது வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஒழிய செய்ய கிருபை தரமாட்டீர்களா என்று என்னுடைய இருதயம் பேசினது. அடுத்த வினாடி அழகாய் சிரித்தார். நம்ம வீட்டில் சின்ன குழந்தை பேசினா சிரிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அழகான புன்முறுவல் அவரிடத்தில் காட்டப்பட்டது. அடுத்த வினாடி அந்த அந்த கயிற்றை பிடித்து அப்படி சுண்டி இழுப்பது போல தோன்றினது. ஒரே வினாடியில் அந்த ரதம் மேலே போய் மறைந்து விட்டது. என்னை ஒரு பெரிய சமாதானம் வந்து மூடினது. நான் புரிந்து கொண்டேன், என் ஜீவன் எனக்கு திரும்ப தரப்பட்டு விட்டது என்று சொல்லி. அதுவரை என் ஜீவனை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பதில் இல்லை. எனக்கு திட்டவட்டமாய் புரிந்தது ஏதோ ஒன்று எனக்கு நடக்கப் போகிறது என்று சொல்லி. ஆண்டவரே என்னோடு பேசும் பேசும் என்ற அந்த உள்ளத்தின் கதறலுக்கு அந்த கடைசி வினாடியிலே ஆண்டவர் பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, மறுநாள் ஆப்ரேஷன் முடிந்து மறுநாள் மத்தியான வேளையிலே பூரணமாய் பல்ஸ் கீழே இறங்க ஆரம்பித்து என் குடும்பத்தார் முற்றிலும் மனம் உடைந்து போய் சுற்றி நின்ற வேளையிலே திரும்பவும் இந்த பல்ஸ் நார்மலுக்கு தானாக வந்திருக்கிறது. எத்தனை பெரிய கிருபை பாருங்கள். ஆண்டவர் என்னுடைய ஜீவனை திரும்ப தந்தார், ஜீவனை திரும்ப தந்தார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நாம் தான் விலகி விடுகிறோம். நான் ஏன் கீழ்ப்படியாமன்னு சொன்னேன்னா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. லைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. பின்பக்கம் போய் லைட்டு போட்டிருக்கான்னு பார்க்கணும். என் கணவர் சொன்னாங்க, போகாதன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாய் கடந்து வந்தது. போகாதன்னு சொன்னாங்க. நான் மனசில் நினைக்கிறேன், சரி நம்ம போய் இந்த லைட்டை மட்டும் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிடுவோமேன்னு சொல்லி செப்ப வீட்டில் பின்பக்கத்தில் போய் அந்த சுவிட்சை ஆன் பண்ண போகிறதுக்கு காலை வைத்தது போல் தோன்றுகிறது. அவ்வளோதான். அவ்வளோ தூரம் தூக்கி எறியப்பட்டேன். அந்த மாதம் இரவு ஜபத்திலே ஒரு சகோதரி சொன்னார்கள், இந்த இடத்துல 10 பேர் கூடியிருந்தோம். சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்க ஒருத்தங்களுக்கு மரணத்தை காண்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ கூட ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. மாறாத இரக்கமுள்ளவர். தம்முடைய கிருபையினாலே மீட்டு கொண்டு இன்றைக்கு ஜீவனோடு உங்களோடு கூட நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தோரிடத்திலிருந்து பேசவில்லை, ஜீவனுள்ளோரோட தேசத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தாலும் அவனுடைய இருதயம் சிறைச்சாலையில் இருக்கவில்லை, தேவனோடு கூட இருந்தபடினாலே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடினாலே, அங்கேயும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னபடினாலே பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். ஆதியாகமங்களின் புத்தகம் 41வது அதிகாரம் 46வது வசனம் என்ன சொல்லுகிறது? பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நின்ற பொழுது அவனுக்கு 30 வயதாக இருந்தது. அவனுக்கு என்ன வயதாக இருந்தது? 30 வயதாக இருந்தது. 17 வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் சொப்பனம் கொடுத்த தேவன் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே அடிமையாக்கி போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய், சிறைச்சாலையை கொண்டு போய் எங்கே கொண்டு வந்துட்டார்? திரும்ப கொண்டு வந்து விட்டார். பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து ரதத்திலே ஏற்றி மெல்லிய வஸ்திரம் தரிப்பித்து பார்வோன் சொல்லுகிறான், என்னுடைய ஞானிகளை கட்டவும் மூப்பர்களை கட்டவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம். 17வது வசனம் முதற்கொண்டு 22வது வசனம் வரை யோசேப்பை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களுக்கு உணவு உண்டாக்கும்படியாக முன்னாக அனுப்பப்பட்டான். ஆனால் அவன் சிறையாக விற்கப்பட்டு போனான். அவனுடைய ஆத்துமா கால்கள் எல்லாம் விலங்கிலே கட்டப்பட்டு போயிருந்தது. என் அருமையான சகோதரியே, இன்றைக்கு நீயும் விலங்கிலே கட்டப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கு தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆள் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படி சொன்னான். தன்னுடைய பிரபுக்களை கட்டவும் தன்னுடைய ஞானிகளை கட்டவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 105வது சங்கீதம் 17வது வசனம் முதற்கொண்டு எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படி உயர்த்தப்பட போகிறது. கர்த்தர் சொன்ன காரியங்களை, தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களைத்தான் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 24, 25வது வசனம் சொல்லுகிறது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பிடுங்கக்கூடுமோ, ஆனாலும் அதை நான் உங்களுக்காக பிடுங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உங்களோடு சொல்லும்படியாய் பணித்து அனுப்பினார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்திலே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். யோசேப்பை அந்த குடும்பத்திற்கு ஒரு விளக்காக தெரிந்து கொண்டு அவனை
ஆண்டவர் அபிஷேகித்து அவனை உயர்த்தினார். அதுபோல் உங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரை பெறாமல் இருந்தீர்களானால் தயவு செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. கிறிஸ்து மரித்தோரில் எப்படி எழுப்பப்பட்டாரோ அப்படி அவருடைய ஆவியினால் நாமும் இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலிருந்து எழுப்பப்படுவோம். ஆவியின் அபிஷேகம் கட்டாயம் வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் ஓட முடியும். கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அவர் பிடித்து இழுத்து கொள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாமோ வந்து இயேசுவை கட்டி இழுத்துட்டு போனாங்களாம். யாரெல்லாம் வந்தாங்க? போர் சேவகரும் 1000 போர் சேவகர்களுக்கு தலைவனும் யூதர்களுடைய ஊழியக்காரர்கள் வேலைக்காரங்க எல்லாருடைய வீட்டிலேருந்து வேலைக்காரங்க எல்லாருமா வந்து இயேசுவை கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். கட்டி இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அடித்து ஒப்பு கொடுத்த பின்னும் அவரை யாராலும் கட்டி வைத்திருக்க முடியவில்லை. லாசருவின் எதிர்காலத்தை தீர்மானித்த தேவன் தன்னுடைய குமாரனை சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு கொடுத்தவர் அவரை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அவர் ஏன் இந்த உலகத்தில் இல்லைன்னாக்கா அவர் இங்கே இருந்த பிரதான ஆசிரியராக இருக்க முடியாது என்று சொல்லி எபிரேயரின் புத்தகம் 8வது அதிகாரம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருந்தால் எப்பவும் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வயசுக்கு பார்த்தீங்களான்னு தெரியாது. என் வயசில் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி அந்த தம்பி சொல்லி ஜெபிச்சாங்கல்ல, இந்த மாதம் கொட்டையில் பார்த்துருக்கீங்களா? சேவல், ஆடு எல்லாம் வெட்டி எல்லா வீட்லேயும் ஒரே கூட்டமாக இருக்கும். ஒரே சாப்பாடு தான். பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேதாகமத்தின்படி பழைய ஏற்பாட்டின்படி நடந்த காரியங்கள். ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு பகுதியை மாத்திரம் பிடிச்சிட்டு செஞ்சிட்ருக்காங்க, சேவலை வெட்டிகிட்ருக்காங்க. புரியலை. இனிமேல் நமக்கு சேவலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆடை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டும் நம்மை நீதிமான்களாக்கும்படி அவர் வலது பாரிசத்தில், தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மகா பிரதான ஆசிரியராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீரெல்லாம் அடக்கிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் கண்ணீரை சிந்தக்கூடாது என்று இருதயத்தில் அடக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னதங்களில் உட்கார்ந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை புறக்கணிக்கிறவர் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவரை கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். ஈஸ்டருக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாஸ்டர் மோகன் அவருடைய சர்ச் ஆங்கில ஆராதனையில் போயிட்டு வந்தோம். 4 வயசு பேரை, என்னுடைய கடைசி பேரை வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய பைபிளை எடுத்துகிட்டு வந்தான். படம் போட்டிருக்க பைபிளை எடுத்துகிட்டு வந்தான். வந்து ஒரு பக்கத்தை காட்டி, ஏசப்பா ஏன் இந்த சிலுவையை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டான். ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கேட்டான். நான் சொன்னேன், உன் பாவத்துக்கும் என் பாவத்துக்கும் இப்படி பல்ல கடிக்கிற பற்றியா அந்த பாவத்துக்கும் நான் கோபமாக பேசுகிறேன்ல அந்த பாவத்துக்காக சிலுவையை தூக்குனாங்கன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு, ஏசப்பா தெரியாமல் இந்த சிலுவையை தூக்கிட்டு நடந்துட்டாங்க, அதனால தான் சிலுவையில் பிடிச்சி மாட்டிட்டாங்க அப்படின்னா. ஆங்கில ஆராதனைக்கு தான் போயிருந்தோம். எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழும்பினது. எப்படி ஹவு ஹி அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங் ஆஃப் குட் ஃப்ரைடேயுடைய அந்த முழு அனுபவம் அவனுக்குள் எப்படி போனது என்று சொல்லி. பிறகு உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரித்தேன். ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்தபடி நான் ஸ்தோத்திரம். ஹவு டிட் ஹி அண்டர்ஸ்டுட்? எப்படி அவனுக்கு புரிஞ்சது? ஆண்டவர் சிலுவை அங்கே ஒன்றும் காட்டல, ஒன்றும் இது பண்ணல. ஒரு 10 நிமிஷம்தான் பிரசங்கம். எப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டான்? சிலுவையை தூக்கிட்டு போனதுனால தான் மாட்டிக்கிட்டாரு. பேசாமல் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் போகலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம மாட்டாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கென்று பேசுகிறவர்களாக, தேவனுக்கென்று ஜீவிக்கிறவர்களாக. பி ப்ரவுட் அபவுட் இட். உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, விடுதலை உங்களுக்கு தெரிந்திருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம்னு முதல்ல சொல்லுங்கள். தைரியமாக இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் வீட்டுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அபிஷேகம் பூரணமாக இறங்க வேண்டும்.
ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தார் என்றால் நம்ம ஏமாத்திரம் கட்டாயம் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாய் திறக்கப்படணுங்க. வாயில் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலைன்னா வாய் கட்டி இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி சிலுவை நமக்காக சுமந்து கொண்ட தேவன் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்றால் நம்ம எல்லார் வாயும் இப்போ திறக்க போகுது. சரிங்களா? ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எல்லோரும் நம்ம வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அதற்காகவே அவர் அப்படியானார். சிலுவையில் அட்டிக்கப்பட்டவராய் அந்த வல்லமையை சுதந்திரித்து கொண்டவராய் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினதே அதற்காகத்தான். நான் போய் தேற்றர்வாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து உணர்த்துவார். நானும் வேண்டாம், யாரும் வேண்டாம், ஆண்டவரே என்ன பண்ணுவார்? போதித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். கல்வரின் சிலுவை நமக்காக சுமந்து கொண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். தேவ கிருபையானது நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ கிருபை நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ கிருபை நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை மிகவும் பெரியது, அது மிகவும் வல்லமை உள்ளது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை மிகவும் பெரியது. அது நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சொன்னவர், இரத்தத்தினால் பலி கொடுத்த, ஆனாலும் பாவம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. அந்த இரத்தத்தின் வல்லமை நம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை யாட்டைக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். உணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய இரத்தம் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், நான் பேசினேன், நான் பிள்ளையை அடிச்சேன், நான் கணவரிடத்தில் எதிர்த்து பேசினேன் என்று குற்ற உணர்வடைந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய இரத்தம் பரிபூர்ணமாக கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும், உம்முடைய பிள்ளைகளை கழுவி நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் அப்பா. இப்பொழுது இறங்கட்டும், ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வருங்காலத்தை திட்டமிட்டிருக்கிறவரே, தீர்மானித்திருக்கிறவரே, யோசேப்பை உயர்த்தினவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. கவலையை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்நியவாசின் அடையாளத்தோடு நிரப்பட்டும், அந்நியவாசின் அடையாளத்தோடு நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே. கிருபை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும், நிரப்பட்டும். கிருபை இறங்குவதற்காய் சோத்திரம், வல்லமை இறங்குவதற்காய் சோத்திரம், மகிமை இறங்குவதற்காய் சோத்திரம். நன்றி, 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 நன்றி. யோசேப்பை பருப்படுத்தவரே, எங்களை பருப்படுத்தவரே சோத்திரம், சோத்திரம் சுவாமி.
யோசேப்பை பொறுப்படுத்த நடத்தின தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்த தேவன் தகப்பனே இந்த இடத்துல நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அறிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், அறிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. வறுமையிலே வேதனையிலே உடைந்து கொண்டிருக்கிற பிள்ளையை நீர் தகப்பனை உச்ச நோக்குகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. எல்லாரும் செய்கிற மாதிரி தானே பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையை கர்த்தர் பிள்ளை தொட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு சுவாமி. அல்லேலூயா. வருங்காலத்தை தீர்மானிக்கிறவரே, இந்த பிள்ளைகளுடைய வருங்காலங்களை கர்த்தர் அறிவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தெரிவியும் அப்பா, அவர்களுக்குள்ளே தெரிவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் எவ்வளவு வேதனைப்பட்டு போயிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா, பயந்து போயிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். ஆனால் தகப்பனே, அவருடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் அல்ல, உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யோசேப்பு எப்படி உம்முடைய கரத்தில் இருந்தானோ அப்படி இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. யோசேப்பை படிப்படியாக உயர்த்தினது போல இந்த பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையில் மிகவும் வேகமாய் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றியோடு நான் தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன ஏன் ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்ன ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சிலர் நினைக்கிறீங்க. நீங்கள் இனி பேசும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தருடைய வார்த்தையானது உங்களோடு கூட இருக்கும். அமைதியாக நாம் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். நீங்கள் சொல்லும் பொழுது, வாய் திறந்து சொல்லும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் கிருபை பலர் மேல் வந்து இறங்குகிறபடியால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கூட்டம் பெருக போகிறபடியால் ஸ்தோத்திரம். பலரை வரை சொல்லும் பொழுது கூட்டிக் கொண்டு வரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். இதே இடத்துல இடம் போதாது என்று சொல்ல போகிறபடியால் ஸ்தோத்திரம். கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார், எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் தாகத்தை அறிந்த தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாய் திறந்து நம்ம அவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொல்லுவோம். நம்முடைய பாடுகளை, கண்ணீரை, பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுவோம், வியாதியை அவர்கிட்ட சொல்லுவோம், பிள்ளையுடைய கீழ்ப்படியாமை குறித்து அவரிடத்தில் சொல்வோம். கர்த்தர் கேட்கிறவரும் காண்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, வாலிப பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். சிறு வயது முதற்கொண்டே நீ ரட்சிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல புரியாமலே கேட்டுக்கொண்டிருந்த சின்ன பிள்ளைகளை கூட தொடுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் தரிசனங்களால் நீ நிரப்பி வழி நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தரிசனத்தால் நிரப்பி வழி நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நன்றி இயேசு சுவாமி. அப்பா துதிக்கிறேன். தகப்பனே, அடிக்கடி சொப்பனத்தில் பாம்பை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட சக்திகள் எதிர்த்து நிற்கிற குடும்பங்களை அப்பா உடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த போராட்டங்களை சபித்து பாதாளத்துக்கு உட்படுத்தி ஜெபிக்கிறேன். அவற்றை சபித்து நான் பாதாளத்துக்கு உட்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினியை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம், ரட்சிக்கிற அக்கினியை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நெஞ்சே இடது நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சில் வலி வருதுன்னு சொல்றவங்க தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களானால் ஒருவரும் கணை திறக்க வேண்டாம். கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இடது மார்பில் எனக்கு வலி வருதுன்னு சொல்றவங்க தயவு செய்த கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொன்றும் இல்லாமல் போவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அது குடும்பத்தில் யாருக்கா இருந்தாலும் சரி தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த நெஞ்சு வலி இல்லாமல் போவதற்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவர்.
கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த அடைப்பு இல்லை, ஆபரேஷன் டேபிள் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை சொல்லி ஜெபிக்கிறேன். கட்டி இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் கரைவதாக கரைவதாக. பிள்ளைங்க தியேட்டருக்குள்ளே யாருமே போகக்கூடாது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தியேட்டருக்கு நீங்கள் ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். வந்து சாட்சி சொல்ல போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டிய பிள்ளைகளை அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் அப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் ஆண்டவரே. அந்நிய பாஷை அடையாளத்தோடு திட்டவட்டமாக அபிஷேகியும் அப்பா. வரங்களோடும் வல்லமையோடும் அபிஷேகியும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளை மூடும்படியாய் அபிஷேகியும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஷபா பாப்பா பாப்பா பாப்பா. கல்வாரி ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாய் பேச கர்த்தர் கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாக தொடர கடவன் என்ற வேத வசனத்தின்படி பாடுகளை பெரிதாக எண்ணாமல் பிள்ளைகள் சந்தோஷமாய் உம்மை பின்தொடர கர்த்தர் கிருபை செய்யும். இன்று முதல் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பனாக உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நீர் கடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய சிலுவையை நேர் மேற்பட்டுக் கொள்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த சிலுவையை நேர் மேற்பட்டுக் கொள்கிறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இவர்களை நீர் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, யாக வளர்க்கிற குடும்பத்தில் இருந்து கூட வந்திருக்காங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை அபரிமிதமாய் இறங்குவதற்காய் நன்றியோடு நான் தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தீங்கும் ஒரு சக்தி மேலே தொடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரத்தத்துக்குள்ளாய் உட்படுத்தி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. பின் பகுதியிலே தலை வலி உள்ளவர்கள், தயவு செய்து தலைவலி உள்ளவர்கள், நல்ல தலையில மேல் பக்கம் முழுவதும் வலிக்கிறவர்கள் உங்கள் கரங்களை தலையின் மேல் வையுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் விடுதலை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஷபா பாப்பா பாப்பா அப்பா துதிக்கிறேன், அப்பா துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. வார்த்தை சொல்வதற்கு இருக்கிற தடைகள் இன்றைக்கு உடைவதாக, வார்த்தைகளை வெளியே கொண்டு வருவதற்கு இருக்கிற தடைகள் இன்றைக்கு உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னும் வல்லமையோடு இன்னும் கிருபைகளோடு வார்த்தைகள் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்னும் வேகமாக தகப்பனே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதிகளை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வியாதிகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். மூக்கில் 2 பக்கமும் வலி, சைனஸ் வியாதினால கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் தொடுகிறார், ஆண்டவருடைய ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தர் சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர்கள் மேல் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும். வருங்காலத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். திடமனதோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.